ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களை தான் அதிரடியாக பார்க்க போகிறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன ஜோதிட தாள்கள் அப்படிங்கிறத வாங்க இன்ட்ரோவில் பார்க்கலாம். இப்போ ஆங்கில மாதத்தில் கரெக்டாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆகஸ்ட் மாதமானது நடந்துட்டுருக்கு. இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நிறைய ஸ்பெஷல் விஷயங்கள் வரும். அதில் ஆகஸ்ட் 19க்குள்ளே உங்கள் விதி மாறுற மாதிரி கிரகங்கள் அமைந்திருக்கு. அதனால் கடக ராசிக்காரங்களுக்கு இது கடவுள் எழுதிய பிரம்ம வாக்குங்கிற வாக்குக்கேற்ப இதெல்லாம் நடக்கும் என்பது கூறப்படுது. ஸோ வீடு தேடி ஒரு புதிய நபர் வரப்போகிறாங்க. அவங்க யார், அவங்களால உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற பிரம்ம வாக்கை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக, ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பொதுவாகவே நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்களுக்கு காரணம் கிரகங்கள்னு சொன்னால் அது மிகையாகாத ஒரு உண்மை. கிரகங்கள் நமக்கு சாதகமாக அமைஞ்சால் சாதகமான பலனும், அதே கிரகங்கள் நமக்கு பாதகமாக அமைஞ்சால் பாதகமான பலனும் கிடைக்கும். அதை நாம் புரிஞ்சு தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்கும் போது கண்டிப்பாக நமக்கு நல்லது நடக்கும். அந்த வகையில் ஆகஸ்டில் சமீபத்தில் தான் நிறைய மாற்றங்கள் நடைபெற்றது. ஸோ அந்த மாற்றங்கள், கிரகங்களுடைய அமைப்பு இதெல்லாம் வைத்து தான் இந்த நபர் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வருவார், அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகிறாரு அப்படிங்கிறது குறிப்பிடப்படுது. ஸோ அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத தான் உங்கள் கடக ராசிக்காரங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். முதல்ல உங்களுக்கு கிரகங்கள் எப்படியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஏன்னா கிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில் தான் உங்களுக்கு பலன்களே கிடைக்க போகுது. அதனால் கிரகங்கள் உங்களுக்கு முதல்ல எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கான பலனை அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆக்சுவலி கடக ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு பலன் பெற முடியும். ஸோ கடக ராசியில் இருக்கிறவங்களுக்கு, அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கும். இது வரைக்கும் பொறுப்புகள் கிடைக்காம இருந்தால் இனி அந்த மாதிரி நிலைமையெல்லாம் இல்லாமல் நல்ல பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக வரப்போகுது. ஸோ இது வரைக்கும் பொறுப்புகளுக்காக இயங்கிட்டு இருந்த உங்கள் கடக ராசிக்காரங்களுக்கு இனி இயங்க வேண்டாம். கண்டிப்பாக நல்ல பொறுப்புகள் கிடைக்க போகுது. இதோடு உங்களுக்கு கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு நல்ல ராசிநாதன் சந்திரனும் தனாதிபதி சூரியனும் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறாங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ராசிநாதன் சந்திரனும் தனாதிபதி சூரியனும் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறாங்க. அதோடு 12வது இடத்துல புதன் மறைந்திருக்கிறாரு. மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் கிடைக்கும். அந்த தனலாபம் கிடைக்கிறதுக்கேற்ப பரிவர்த்தனை யோகத்தினால உங்களுடைய செயல்பாடுகளில் இந்த 19ஆம் தேதிக்குள்ளே எது செய்தாலும் வெற்றி ஏற்படும். அதை வாழ நீங்கள் எந்த ஒரு புதிய காரியங்களும் செய்யலாம். அதாவது பரிவர்த்தனை யோகத்தினால செயல்பாடுகளில் வெற்றி ஏற்படும். அதனால் புதிய விஷயங்கள் எது வேணாலும் நீங்கள் செய்யலாம். அப்புறம் உங்களுக்கு செல்வ செழிப்பு, சிறப்பான வாழ்க்கை அமையும். அதனால் உங்களுக்கு இந்த டைம் என்னெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை எல்லாமே பண்ணுங்க. 6வது இடத்திற்கு அதிபதியாக குரு இருக்கிறார். ஒரு சில காரியங்களில் தடை ஏற்பட்டாலும் கடைசி நேரத்தில் காரியங்கள் கைகூடிவிடும். அதனால் காரியத்தில் தடை ஏற்பட்ட உடனே ஐயோ தடை ஏற்பட்டுச்சே அப்படின்ட்டு பயப்படாமல் அந்த தடையை முறிக்கிறதுக்கு என்ன மாதிரி செயல்படணுமோ அந்த மாதிரி செயல்படுங்க. அப்படி நீங்கள் செயல்பட்டிங்கன்னா அந்த தடை எல்லாமே முடியும். அப்புறம் யோகம் தரக்கூடிய செவ்வாய் லாபஸ்தானத்தில் இருக்கிறாரு. இதனால் நல்ல ஒரு தொழில் வெற்றி நடைபெறும். அதனால் தொழில் பொறுத்த வரைக்கும் வெற்றி நடைபோடுங்கிறதுனால இந்த டைம் அதை மிஸ் பண்ணிடாதீங்க. தொல்லை தந்த எதிரிகள்லாம் விலகி செல்வாங்க. அதனால் அதையும் நினச்சி கவலைப்பட வேண்டாம். எதிரிகள் விலகிறது, அதிசயம் தொழிலில் நடக்கிறது, இந்த மாதிரி எல்லாமே கிரகங்களால் உங்களுக்கு நடக்க போகுது. அதனால் இந்த டைமை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் தொடர்ந்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடக ராசிக்கு புதன் வர இருக்கிறாரு. கடக ராசிக்கு புதன் வருவது அவ்வளவா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லதல்ல. கடக ராசிக்கு புதன் வருவதோடு அங்குள்ள சூரியனோடு இணைந்து புதத்திய யோகத்தை உருவாக்குறாரு. புதத்திய யோகத்தோடு அவரோடு உச்சகுருவும் இணைந்திருக்கிறது. நன்மைகள் அதிக நடைபெறும். அதனால் அந்த நன்மைகள் நடைபெறும் போது அதை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ராசிக்கு 3, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் உச்சகுருவோடு இணையக்கூடிய இந்த டைமு
விரயங்கள் சுப விரயங்களாக மாறும். அதோடு வீடு மாற்றம் இடமாற்றம் கூட நீங்கள் நினைத்தீங்கன்னா விரும்பியபடி அது அமையும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு வீண் பழிகள்ல இருந்து விடுபட முடியும். வழக்குகள்லாம் இருந்தால் அதில் சாதகமாக முடியும். வாகன மாற்றம் செய்ய முன் வந்தீங்கன்னா கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஆகும். தேக நலனில் கவனமானது தேவை. அதுவும் பிரிந்தவர்கள் இணையக்கூடிய வாய்ப்பு உண்டு. பிள்ளைகளுடைய எதிர்கால நலன் கருதி எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி கிடைக்கும். எல்லாத்துக்கும் மேலே விலகி சென்றவர்கள் மீண்டு வரலாம். வீடு கட்டலாமா வீடு வாங்கலாமா என்று சிந்திப்பீங்கள்ல, அதெல்லாம் இப்போ சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா அதுவும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். ஸோ இந்த ஒரு கிரக சேர்க்கையால் ஆகஸ்ட் 19க்குள்ளே இந்த மாதிரியான அதிசயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்குங்கிறது உறுதியாக கூறப்படுகிறது. நெக்ஸ்ட்டு இதை தொடர்ந்து மிதுன ராசிக்கு செவ்வாய் வந்திருக்கிறாரு. ஆக்சுவலி உங்கள் ராசிக்கு 5, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் இப்போ மிதுன ராசிக்கு வரும்போது பிள்ளைகள் வழியில் சுப செய்திகள் கிடைக்கப்பெறும். அது மட்டும் வாங்கிய இடத்தை விற்றுவிட்டோமோ என்று நினைத்த உங்களுக்கு இப்பொழுது மீண்டும் இடம் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டில் குடியுரிமை கிடைக்கவில்லையே என்று கவலைப்பட்ட உங்களுக்கு இப்பொழுது குடியுரிமை கிடைக்க போகுது. பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய எண்ணெல்லாம் இப்போ கைகூடும். அதுவும் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு மேலிடத்தில் அனுகூலமானது உண்டாகும். எதிர்பாராத நல்ல திருப்பங்களை சந்தித்து ஏற்றம் காண்பீங்க. மதிப்பு மரியாதை இது எல்லாமே உயரும். அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கும். இந்த மாதிரியான அதிசயம் இந்த கிரகத்தினால ஆகஸ்ட் 19க்குள்ளே உங்களுக்கு கிடைக்குங்கிற மாதிரி குறிப்பிடப்படுது. ஸோ சூரியன் வீடு தேடி வரக்கூடிய அந்த ஒரு நபரால் இவ்வளவு அதிசயங்களும் உங்களுக்கு நடக்கும். இதெல்லாம் தொடர்ந்து கன்னிராசிக்கு சுக்கிரனும் வர இருக்கிறாரு. அங்கு நீச்சமும் பெறுகிறாரு. உங்கள் ராசிக்கு 4, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் நீச்சம் பெறுவது அவ்வளவாக நல்லதல்ல. மகிழ்ச்சி குறைந்து ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியத்துக்கு ஸ்பெஷலாக கவனம் செலுத்துவது அவசியம். எதையுமே செய்யறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து செய்வது நல்லது. அதோடு விலை உயர்ந்த பொருட்களை விற்க நேரிடும். அதோடு உற்சாகத்தோடு பணிபுரிய முடியாது. அதனால் உற்சாகத்தோடு பணிபுரியறதுக்கு முயற்சி பண்ணுங்க. தாய் வழி உறவுகளோடு பகை ஏற்படும். வாகனத்தால் விரயமானது உண்டாகும். சகோதர வர்க்கத்தினருடைய போர்க்கொடி பிடிப்பார்கள். நிம்மதி குறையாமல் இருக்க வழிபாடுகளை மேற்கொள்ளுங்க. அதோடு நீங்கள் நிம்மதி குறையாமல் இருக்க உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணுங்க. இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ண உங்களுக்கான மாற்றங்கள் ஏற்படுவதை நீங்களே பார்க்கலாம். சுக்கிரனுடைய வருகையால் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும். ஆக மொத்தம் உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய மாற்றம் ஏற்பட்டே தீருங்கிறது உறுதியாக இருக்குது. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு கணிசமான தொகை கைகளில் புரள ஆரம்பிக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பாராத மாற்றம் உண்டாகும். கலைஞர்களுக்கு கௌரவம் அந்தஸ்து உயரும். மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் கவனம் தேவை. பெண்களுக்கு உங்கள் பெயர்லேயே அசையா சொத்து வாங்கக்கூடிய யோகம் உண்டு. சுபகாரிய பேச்சுக்கள் முடிவாகும். இந்த மாதிரி நிறைய நல்லது நடக்கும். ஆனால் நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். பொறுத்தார் பூமியார்வார் என்ற அந்த ஒரு வசனத்துக்கேற்ப பொறுமையாக இருந்தால் உங்களுக்கு அதிர்ஷ்டம். அப்புறம் உங்கள் பண தேவையை பூர்த்தி செய்கிற மாதிரி அதிர்ஷ்டமாக இருக்கக்கூடிய நிறம்னு பார்த்திங்கன்னா நீலம். ஏதாவது முக்கியமான காரியம் செய்கிறதா இருந்தால் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. எந்த அளவுக்கு நீல நிறத்தை பயன்படுத்துகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது. நீல நிறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இப்போதைக்கு வெற்றியுடைய அடையாளமாக கருதப்படுது. அதனால் கடக ராசிக்காரங்க நீல நிறத்தை யூஸ் பண்ணுங்க. அது கைக்குட்டையாவது கையில் வைத்துக்குங்க, அதுதான் நல்லது. ஸோ கடக ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும், நீங்கள் எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணது தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. இதை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலன் பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் உங்களை போல் கடக ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த முக்கியமான தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய தாள்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
கூட பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மாற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.